அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அடுத்தடுத்து அதிமுக கூட்டங்களில் தாவேகா கொடியை பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சி ஒரு புறம். இது குறித்து திரு பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். பிரம்மாண்டமான கூட்டணி அமையப் போகிறது அப்படின்னு பேசுகிறாரு. பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், நீங்களே பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். இந்த இரண்டு புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தொடங்கி விட்டதா அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அடுத்தடுத்து அதிமுக கூட்டங்களில் தாவேகா கொடியை பார்க்க முடிகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை, ஆனால் கொடி இருக்கு. அதை பாராட்டி அதை ஒரு கூட்டணி கணக்காக திரு பழனிசாமி அவர்கள் பேசுவதையும் பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது? நீங்க இந்த கூட்டம், இந்த கொடியெல்லாம் வச்சு என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் வந்து மக்களை தேடிய பயணம் கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதிகளுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு இருக்காரு. இதுவரை 180 தொகுதிகளுக்கு மேலேயே அவரு முடிச்சுட்டாரு. இந்த நேரத்துலதான் ஒரு கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவம் நடந்த முதல் நாள்ல இருந்தே அவர் வந்து தொடர்ச்சியா விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. இடையில நீங்க இப்ப கூட கொடிதான் பறக்குது. தர்மபுரியில மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு போறப்ப ஒரு பிளெக்ஸே வச்சிருந்தாங்க. அதுல வந்து தாவேகா சார்பில் வரவேற்று ஒரு ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன், அவர் ஒரு பதாகையே வச்சிருந்தார். அது வரைக்கும் ஓகே, அது வந்து அந்த நிர்வாகிகள், ஒரு ஒன்றிய அளவுல நிர்வாகிகளுக்குள்ள விருப்பமா இருக்கலாம். ஆனா இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறப்ப இந்த கூட்டணி அமையணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அலாதி விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா நான் பாக்குறேன். இன்னொன்று, பொதுவா ஒரு அரசியல் கட்சியில மாணவர் அணி, மீனவர் அணி, இலக்கிய அணி, கலை இலக்கிய அணி, வழக்கறிஞர் அணி, பல்வேறு பிரிவுகள் இருக்கும். மருத்துவர் அணி, சட்ட அணி, பல்வேறு அணிகள் இருக்கும். அதிமுகவுக்குள்ள இப்ப புதுசா தாவேகா அணி உருவாயிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் கூட வருது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க போற ஊர்ல எல்லாம், ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினர் போகின்ற ஊர்கள் எல்லாம் அவர்களே ஒரு முறையான ஒரு கூட்டத்தை கூட்டியவர்களாக நம்ம பார்க்கல. ஆனா இன்னைக்கு அதிமுக கூட்டத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா கொடியெல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கறத பாக்குறப்ப உள்ளபடியே அதிமுக தாவேகா இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில இரண்டு தரப்பு தொண்டர்களுமே விரும்புறாங்க. நான் விஜய் விரும்புறாருன்னு நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆழமா விரும்புறாரு. இன்னொன்று, அவர் தொடர்ச்சியா சொல்றாரு ஒரு வலுவான பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். இதைத்தான் அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சொன்னார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்துல அவர் அப்படிதான் பேசி ஆகணும் என்கிற நிலைப்பாடு ஒன்று. இன்னொன்று, செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்துல எப்படி இருக்கணும் அவருடைய உரைகள், கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், நீங்க களத்துல போய் வேலை செய்யுங்க அப்படிங்கிறது தான் தொண்டர்களுக்கு அவங்க சொல்ற மெசேஜா இருக்கும். ஆனா இப்ப வந்து தாவேகா கொடியை காட்டி நீங்க வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பேசுறது வந்து அந்த கட்சி வந்து எந்த அளவிற்கு தாவேகாவை எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. இன்னொரு பக்கத்துல சுவாமிநாதன், இப்போ கொடி பிடிச்சிட்டு இருக்கிறதுல இப்ப நீங்க சொல்றீங்க அதிமுகவிலே ஒரு தாவேகா அணி வந்துருச்சா அப்படின்னு. முதல்ல யாரு கொடி பிடிக்கிற முதல்ல கேள்வி, அவங்கெல்லாம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இது அனைத்தையுமே தாவேகா தலைமை அமைதியா தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சுன்னு சொல்வது ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் சொல்றார், பொதுச் செயலாளர் சொல்றார். தாவேகா தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரல. எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு? இல்ல அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்கதான் கரூர் சம்பவத்துக்கே பதில் சொல்லல. இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுது எப்படி சொல்லுவாங்க, கரூர் சம்பவத்துக்கே சம்பவம் நடந்து ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கழித்து தான் ஒரு வீடியோ மூலமா தான் பதில் சொல்றாங்க. கரூர் துயர சம்பவம் நடந்த பின்பு கூட அவர்கள் களத்துக்கு போறதுக்கே ரொம்ப தாமதமா தான் போறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை விஜய் தரப்பினர் அமைதியாக தான் பார்ப்பாங்க. அவர்களுக்கு வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. பொதுவாக நீங்க முன்பு சுட்டிக்காட்டிய மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடக்க நிலையில் இருப்பதையெல்லாம் பகிரங்கமாக யாருமே சொல்ல மாட்டாங்க. திரு பழனிசாமி அவர்களே நீங்க இதற்கு முன்பு பேட்டிகளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்க வெளிப்படையா சொல்ல முடியாதுங்க, பொறுத்துருங்க பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சில கொடிகளை பார்த்த பிறகே பாத்தீங்களா கூட்டணி தொடங்கியாச்சு, பிரம்மாண்ட கூட்டணி வந்தாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்வது ஏதோ கணக்கு இல்லாம அவர் பேசுவாரா? ஏதோ ஒரு சமிக்கை வந்துள்ள அவருக்கு. இல்ல, சமீட்சை என்பதை தாண்டி நீங்க வந்து இப்ப அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்கன்னே வைத்துக்கொள்ளும், அதிமுகவுடைய நிலைப்பாட்டின்படியே வைத்துக்கோம். அங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கிறவங்க, அல்லது விஜயோட நேரடி தொடர்பு இருக்கிறவங்க, அல்லது விஜயின் பின்னால் இருக்கிறவங்க நம்ம பார்க்கக்கூடிய முசி ஆனந்தா இருக்கலாம், நிர்மல் குமாரா இருக்கலாம்,
இவர்களை எல்லாம் தனிப்படி வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவர்களை எல்லாம் சகஜமா கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்த முடியுங்கிறது முதல்ல இந்த நேரத்துல அவர்கள் அதை பேசுவாங்களா? அவங்களுக்கு மிக முக்கியமான சட்ட சிக்கல்ல இருக்காங்க இன்னைக்கு. அதுல அவங்களுக்கான ஜாமீன் இன்னும் கோருவதற்கான ஒரு விஷயம் இருக்கு. கரூர் நீதிமன்றத்துல ஏற்பட்டக்கூடிய அந்த வழக்குகள் இருக்கு. இன்னும் கூட அந்த பவுன்ராஜின் அந்த மாவட்ட செயலாளருக்கு அடைக்கலம் கொடுத்தவர், அவர் மீது போடப்பட்ட வழக்குகள்ல கூட அவருக்கு முன்ஜாமீன் கோரின மனு கூட நேற்று தள்ளுபடியா இருக்கு. இப்படி பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கும்போது அவைக்கா கூட்டணி குறித்து பேசுவதற்கான சமயமா அவங்களுக்கு இது காலம் கணிந்திருக்காது. அதே நேரத்துல என்னன்னா அதிமுக தரப்புக்கு தாவேகா தரப்பு ஒரு சிக்னலும் கொடுக்குறாங்க. அதற்காக இவர்கள் கூட்டணி அறிவிப்பை முற்றா நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லல. அதிமுக அதை கொஞ்சம் ஸ்பீடா சொல்றாங்க. தாவேகா தரப்பு பொறுமையா இருக்காங்க. ஓகே, ஏதாவது நடக்குதா பாப்போம். ஏன்னா கரூர் சம்பவத்துல ரொம்ப கிடுக்குப்படி நமக்கு வந்துச்சுன்னா, நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மேல, கரூர் மாவட்ட செயலாளர் மேல வழக்கு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாம் ஒரு தனிப்படை அமைத்து தேடக்கூடிய இடத்துல இருக்காங்க. நாளைக்கு விஜய் எப்படி களத்துக்கு வர முடியும்? இன்னொரு மாவட்ட செயலாளர் எப்படி போய் போலீஸ்ல பெர்மிஷன் கேட்பாரு, எங்க ஊர்ல கூட்டம் நடத்த போறோம் தாங்க? ஏன்னா வழக்குகள் மாவட்ட செயலாளர் மீது போடப்படுறப்ப கிரவுண்ட்ல நிக்கணும்ல, கூட இருக்கிற மூத்த நிர்வாகிகள் நிக்கணும்ல, யாரும் நிக்கல. அப்ப கட்டமைப்பு ரீதியா அது பலவீனப்பட்டிருக்கிற பொழுது அது அதிமுக அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துலயும் இருக்கு. பயன்படுத்திக்க பாக்குறாங்கன்றீங்க. இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு சொல்றீங்க. நிச்சயமா எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படிங்கக்கூடியத பாஜக அறிவிச்சாங்க. அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அமைதியா இருந்தாரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்க விஜயோட நாங்க கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறார். கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, தொடங்கியாச்சு. விஜய் தரப்பு அமைதியா இருக்கு. இதுதான் இங்க ஒரு அரசியல் புரிதலுக்காக. இதுல இன்னொரு நுணுக்கமான இடம் திரு சுவாமிநாதன், நீங்க அதை கரெக்டா சுட்டி காட்டினீங்க. அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி, அதுல தாவேகா அப்படின்னா அடுத்த பார்ட்னரா தான் அவர் பாக்குறார். நாங்க தான் தலைமைன்னு சொல்லி கூட்டணி முடிவாயிருச்சான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, இதுல நிறைய புள்ளிகள் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேட்டியில நிறைய சித்தாந்தம், அப்படிலாம் கூட்டணி அவ்வளவு எளிதில் வந்துராது, பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்படின்ற. ஆனா பழனிசாமி அவர்கள் சொல்றது, கொடியை பாத்தீங்களா, எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி வெளியிடுறாங்களா, இல்லங்க பாருங்க தொண்டர்கள் விரும்புறாங்க, தாவேகா தொண்டர்கள், தலைமை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாங்களா? எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? தாவேகா தனிச்சு நின்னா அது அதிமுக பாதிக்கும்ங்கிறத தான் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். தாவேகா எதுவும் சொல்லாத சூழ்நிலையில எங்க கிட்ட வருவாங்கன்னு அவர் ரொம்ப கான்பிடண்டான குரல்ல அதாவது பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சுங்கிறத ஒரு இண்டிகேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. கான்பிடண்டா பேசியிருக்கிறாரு. காரணம், அவருக்கு இரண்டாம் கட்ட தாவேகா தலைவர்கள், குறிப்பா ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தான் விஜயை விடவும், விஜயை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணுங்கிறதுல விஜயை விடவும் அவர் தான் உறுதியாக இருந்தார். ஏன்னா இன்னொரு தலைவர்கிட்டே போய், பல நிரூபித்த ஒரு தலைவர்கிட்டே போய், அண்ணா நாம எடப்பாடியோட போயிடுவோம், உதயநிதியை ஒழிச்சிருவோம்லாம் விஜய் பேசியிருக்கிறாரு. ஐ ஹேட் இட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத். அந்த வகையில் இன்னைக்கு அருள்ராஜ் பொறுப்பெடுத்து விஜய அந்த வீடியோ காலில் அவங்கள பேச வைக்கக்கூடிய அதெல்லாம் பண்ணும்போது, அருள்ராஜ் சேலத்தை சேர்ந்தவர், ரிட்டையர்டு ஒரு ஆஃபீஸர், அவங்கெல்லாம் தனிச்சு போட்டியிட்டு என்டியூரன்ஸ் ஈஸியா வர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்ன்னு ரொம்ப நாளும் காத்திருந்து அடுத்த கட்டம் வரணும், விதைச்சி உழைச்சி அறுவடை பண்ணலாம் நினைக்கக்கூடிய தரப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவில் பெரும்பாலும் தரப்பே ஒரு கூட்டணி வரணும், நமக்கு சீட்டு வரணும், உசிலம்பட்டி எடப்பாடி, திருமங்கலம் எடப்பாடி, ஆண்டிப்பட்டி எடப்பாடின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற லெவலில் தான் அதில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க தாவேகாவில். அதில் ஜான் ஆரோக்கியசாமி நிலைப்பாடு தான் வேற. இப்போ அந்த நிலைப்பாடு கொண்டவர் இன்னைக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பேற்று செயல்படுறாரு, சேலத்தை சேர்ந்தவர் அவர். நீங்க அதில் தான் லிங்க் பண்ணி திரு பழனிசாமி அவர்களோட நம்பிக்கைக்கு இதுதான் காரணமா இருக்கலாம்ன்றீங்க. குறிப்பா இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம சொன்னது மாதிரி இன்எலிஜிபிள் இன்கேப்பபிள் விஜய்னு நாம சொன்னது மாதிரி எந்த இடத்துக்குள்ளேயுமே ஒரு பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி ஊர்வலமோ, ஒரு அனுதாப ஊர்வலமோ, கண்ணீர் அஞ்சலி போஸ்டரோ, ஒரு எதிர்ப்பு ஏதோ ஒரு ஃபார்ம்ல நான் எம்எல்ஏ ஆவேன், நான் இதை மையமாக வச்சு மக்கள் மத்தியில் வாக்களிப்பேன்னு யாருமே தெருவில் வரல. எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளுமே எதுவும் இல்லை. நெக்லிஜிபிளா அங்கங்கே ஏதோ நடந்திருக்கலாம், மற்றபடி பை அண்ட் லார்ஜ் பொதுவாக இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி பார்வைக்கு தெரியுது. அப்போ ரொம்ப பிரேவ் ஃபேஸ் காட்டின தாவேகாவோட வீக்னஸ் எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. இன்னொன்றும் இருக்குல்ல, தாவேகா வீக்னஸ் உணர்றாரு,
சிலர் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆசைப்படுறாங்க. அதுல ஒருத்தர் சேலத்தை சேர்ந்தவரா இருக்கிறாருன்னு உங்க புள்ளிகள் யூகத்தை வைக்கிறீங்க. ஒருவேளை இதுல இருக்கிற பெரிய அபாயம் தாவேகா கடைசி கட்டத்துல நாங்க வரல, நாங்க தனிச்சுதான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படுத்துமே. அப்படி சொன்னாலும் அவங்க தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களே பாதி பேரு எடப்பாடி கூட போறதான் கரெக்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செமர்த்தரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சசிகலா சிறையை விட்டு வந்ததும் காலில் விழுந்து அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் பதவியை கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அவர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி அரசியல் தலைவராக வர பார்க்குறாருங்கிற கருத்தை அவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு குமாரபாளையத்தில் பேசுறாரு. குமாரபாளையம் ஏற்கனவே 2024 அவங்க லீடு எடுத்த தொகுதி. அதே மாதிரி அவரு இவங்க கொடியை கொண்டு காட்டின இடங்கள்லாம் வந்து 3 சக்தி உள்ள ஒரு தொகுதி. அதுல கொடி காமிக்கிறது உண்மையிலேயே தாவேகா தொண்டர்கள் தான் காமிக்கிறாங்களா? இதுல அதிமுக தொண்டர் தன்னோட கழுத்துல அதிமுக இதை போட்டு தாவேகா காட்டினதை குமாரபாளையத்தில் பார்த்தோம். அங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த தொண்டர்கள், அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பிரமுகர்களால் தாவேகாவிலிருந்து எடுத்து தாவேகா தொண்டர்கள் தான் அதை காட்டப்பட்டதாட்டு எனக்கு தகவல். அந்த கரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இங்கெல்லாம் தாவேகா தொண்டர்கள் தான் காட்டப்பட்டதாட்டு உள்ள தகவல். அவர்கள் அதிமுக அபிமானிகள், கட்சிக்கு வெளியே உள்ள அபிமானிகள் அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை செய்தது தான் அந்த இடம். அந்த இடத்துக்குள்ள தாவேகா காரங்க எங்க போறாங்கன்னா, அங்க பாமக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தனிச்சு அங்க ஒண்ணு சாதிக்க முடியாதுன்னு எடுத்த எடுப்பிலே பிரேமா பேசி அவங்க அதை உணர்றாங்க. ரவீந்திரன் துரைசாமி, ஒரு கட்சின்னு இருக்கிறப்ப ஒவ்வொரு தொகுதி சார்ந்து சிலர் அப்படி விரும்பலாம். நம்ம இந்த அணியோட இருந்தா, இப்போ சிலர் கூட நினைக்கலாம் நம்ம திமுகவோட இருந்தா கூட ஜெயிக்கலாம், அங்க உள்ள காம்பினேஷன் அப்படின்னு. ஆனா தலைமை அப்படின்னா அது கொள்கை எதிரியாக பாஜகவை முன்னிறுத்துது. அதிமுக பாஜக கூட்டணியை வந்து மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தான் மாற்றுன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தாவேகால இதை யார் முடிவெடுக்க போற? கொடநாடு கொலையை பற்றி பேசிட்டாங்களா? கொடநாடு கொலை என்னாச்சு? இன்னைக்கு கேட்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் நாட்டில் இருக்குது இல்ல. எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுன்னா எதுல பலகீனப்படுத்துறது? அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இல்ல இல்ல, அவர் என்ன சம்பந்தத்தோட தான் வரேன் தம்பி. தாவேகாவுக்கு உள்ளூர அதிமுக ஒரு பார்வை இருக்குன்றதுக்காக சொல்றாரு, அதனால சைலண்டா இருந்திருக்காங்க. துப்பாக்கி சூட பற்றி பேசிட்டாங்களா? அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைச்சா எல்லாத்தையும் உங்களுக்கு தேவைதான், கரூரை மட்டும் தேவையில்லை. நல்ல சீட்டு கிடைச்சா, உங்களுக்கு சார்பா பாயிண்ட்க்கு வந்தாலும் நல்ல சீட்டு கிடைச்சா பலம் நிரூபிக்காமலே ஓசில ஜாக்பாட் அடிச்சிட்டு போலாம். பலம் நிரூபிக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம படலாம். இதுல தாவேகால யார் முடிவெடுப்பது? யார் அந்த அதிகார மையம்ன்றது? விஜய் அவர்கள் தானே ரவீந்திரன். ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இப்ப பாயிண்ட்க்கு நான் வரேன். நீங்களே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறீங்க, பாஜக அணிக்கு விஜய் போனா அவருக்கு சினிமா எதிர்காலமே கேள்விக்குறியாகும்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் வந்துடுறேன். அரசியலுக்குள்ள அவர் போய் நான் பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதுதான் என் இலக்குன்னு சொன்னா அவர் ஆளுமையும் கேள்விக்குறி ஆகும்ல. இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி யாருக்காக போறார்? நிச்சயமா விஜய் இப்ப எதுலயுமே கமிட் பண்ண போறது இல்ல. இப்ப கமிட் பண்ணிட்டாருன்னு வைங்க, அடுத்தால நாம சொல்றதை எடப்பாடியே சொல்லுவாரு, தம்பி நீங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, கொடுக்கறத வாங்கிடுக்க, டேக் இட் ஆர் லீவ் இட் பாரு, அமைதியா தான் இருப்பாங்க. சோ எடப்பாடி பெரிய சமர்த்தர். இன்னைக்கு தாவேகாவோட பலகீனத்தை பயன்படுத்தி அந்த கட்சிக்காரங்களுக்கு மன வலிமையை இழக்க செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி கூட்டணியை விரும்புறாங்க. அவங்க வாக்க நிரூபிச்சுட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கெல்லாம் அங்க தயாரா இல்ல. இத அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் உள்ளவங்களோட தொடர்புகள் எல்லாம் பயன்படுத்தி தான் எடப்பாடி பேசுறாரு. அந்த அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு தான் இந்த அறிவிப்பு பண்றாங்க. பட் இது வந்து விஜய்க்கு பிளஸ் தான். விஜய் எதுவுமே பேசாம அவங்க விஜய் பற்றி பேசுறது பிளஸ் தான். ஆனா இந்த பிளஸ் கொடுக்கிறாருன்னா, கரூருக்கு முன்னாடி கொடுக்காதத இப்ப கொடுக்கிறாருன்னா, அவங்க கொடுக்கிறது கரூருக்கு பிறகு அமைப்பு பலம் இல்ல. இவர் 214 விஜய்க்கு பிளஸ்ஸே கிடையாது. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை எதிர்கொள்றது தானே ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு வலுவா இருக்க முடியும். அது கரூர் சம்பவத்தை வைத்து நீங்க கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டா நீங்களே நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த சம்பவத்தை வச்சு கொண்டு வந்துட்டாங்க, பணியை வச்சுட்டாங்கன்னு தானே பேசுவீங்க. அவர் பல நிரூபிக்காத, அவர் ஒருத்தன்னு பலம் நிரூபிச்ச ஒரு தலைவர், அவரை மதிக்கிறது விஜய்க்கு பிளஸ் தான். பிளஸ் தான். அமைதியா நீங்க உங்க பார்வையில இது கூட்டணியை நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்றீங்க? இல்ல அது இப்ப நம்ம சொல்ல முடியாது. என்ன டேன் எடுக்கும், எப்படி வரும், விஜய் என்ன முடிவு எடுக்கிறாலும் சொல்ல முடியாது. ஓகே, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி யாரும் கொடியை கொண்டு பிடிக்கல. ஓகே, கரூர் ஒரு மாசத்துக்கு முன்ன அவர் போறாரு, அப்ப யாரும் கொடியை பிடிக்கல. அதாவது கொடி பிடிக்கிறதுன்றது திரு ரவீந்திரன் துரைசாமி உங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சில அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில வந்து கொடியோடலாம் இருக்கிறப்ப ரஜினி சொல்லிட்டார், என் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறீங்க,
நான் வந்து நிலைப்பாடு நீங்க தனிச்செல்லாம் எடுத்து அதுல என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இப்ப கொடி பிடிச்சதை வச்சு 10 பேர் கொடி பிடிக்கிறாங்கன்னா அதுதான் கட்சி நிலைப்பாடுன்னு சொல்ல முடியுமா? விஜய் நிலைப்பாட்டை சொல்லல. ஓகே, விஜய் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி நிர்பந்திக்கிறார், நிர்பந்தத்தை கொடுக்கிறார், அதான் பிரஷரை போடுறாரு. அதாவது ஏற்கனவே தனிச்சு போட்டியிடக்கூட முடியாத ஒரு பலகீனத்துல தலைமை விஜய்க்கும் 2ஆம் கட்டத்துக்கும் தொடர்பு இல்லாம புஷி ஆனந்துக்கும் 2ஆம் கட்டத்துக்கு தான் தொடர்புங்கிற ஒரு பலகீனமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி விளையாடுறாரு. அதற்கு விஜயும் இடம் கொடுக்கிறாருங்கிறதுக்காக தான் கொடநாடையும் தூத்துக்குடியும் சொன்னனே தவிர வேற நோக்கம் இல்ல. இப்ப சிலர் வந்து கொடி பிடிக்கலாம், அதுலயே சில விவாதங்கள்லாம் இருக்கு, சர்ச்சையெல்லாம் இருக்கு. அது உண்மையில அதிமுக காரங்களே தாவேகா கொடியோட வந்தாங்க அப்படின்னு. இப்ப செல்வ பெருந்தகை காமிக்கிறாரு, காங்கிரஸ் கூட்டத்திலையும் தாவேகா கொடி எல்லாம் இருக்கிறது. எந்த அடிப்படையில கூட்டணி வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன? அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் எனக்கு தகவல்கள்லாம் கிடைக்காது. நான் வந்து செய்தித்தாள் ஊடகத்துல வரக்கூடிய கிடைக்காத தகவல்களா உங்க தரப்புல இருந்து? எனக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண சாமானியன், அரசியல் சாமானியன். இப்ப பேச வரும்போதே ஜீவசாப்தன் உள்ள ஒருவர் பாருங்க. இப்ப என்னன்னா, ஒரு வளரும் கட்சி வந்து சேரக்கூடிய இடம் அதிமுக. ஒரு கூட்டணி என்கிற பெயரில் அது தன் நிலையை குறைச்சுக்கிற, தன் தன்மையை மாற்றிக் கொள்ளுகிற கட்சி தான் திமுக. அப்படி தாவேகா சொல்லியிருக்கு. தாவேகா சொல்லல, பாட்டாளி மக்கள் கட்சி யானை சின்னத்தில் நின்றாங்க, அங்கீகாரம் பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாகி அது மாம்பழக்கனி சின்னமாக மாறியது எப்போன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா முதல்ல தனிச்சு மங்களூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மங்களூர் மற்றும் காட்டுமன்னார் கோயில், இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியில் இருந்த போதுதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அதற்கு பிறகு நீங்க 2011க்கு பிறகு தேமுதிக இல்ல சார், சொல்ல வர சார், இது மட்டும் முடிச்சிரேன். நான் சொல்றேன் இல்ல, ஒரு கட்சியுடன் சேர்ந்ததனால் காணாம போயிருச்சு என்கிற வரலாறு அதிமுகவுக்கு தேமுதிக உள்பட இல்லங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அதிமுகவோடு வந்தால் வெற்றி பெறலாம், அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குதுன்ற பார்ட்டெல்லாம் விட்டுருவோம். இப்ப கேள்வின்றது, அப்படி தாவேகா உணர்ந்துட்டாங்களா? சரி, அதிமுக வந்தா நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் வந்தாச்சா? பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? எப்படி? அதை தான் கேட்கிறேன். நீங்க கூட்டணியை பலமா வச்சிருக்கிற கூடிய திமுகவுல பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிட்டாங்களா சார்? அவங்க கூட்டணி நண்பர் சுவாமிநாதன் அவர்கள் போகிற போக்கு அப்படியே ஒரு பந்த 4 6 அப்படின்ற மாதிரி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல 4 முனை கூட்டணி தான், 4 முனையில நிக்கிறாங்கன்னு தான் நாம கேள்விப்பட்டோம். ஆனா இவர் தாவேகாவையே அதிமுகவுக்குள்ள ஒரு முனையா ஒரு கூட்டணியை சேர்த்து விட்டாரு பாருங்க. இது இவங்களுடைய, அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, அவரே சொல்லல, நீங்க ஏங்க சொல்றீங்க? அக்னீஸ்வரன் இல்ல இல்ல அவர் என்ன சொன்னார்? நான் சொல்றேன், அதிமுகவில் இருக்கக்கூடிய அணிகளை போல பிற அணிகளை போல இல்ல 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 தாவேகாவும் ஒரு அணி அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்பெல்லாம் சொல்லுவாங்க, இப்ப இடதுசாரிகள் இல்ல காங்கிரஸ் எல்லா கட்சிகளுக்குமே அந்த கட்சிக்குள்ளேயே சார்பு அணின்னு வந்த மாதிரி அதிமுகக்குள்ளேயே ஒரு தாவேகா அணி வந்துருச்சா, தாவேகா வரணும். அந்த அடிப்படை தானே சுவாமிநாதன்? நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன்னா? அதான் தாவேகாவை சுருக்கி சொல்லல, அதிமுகவிலே சிலர் தாவேகா வரணும்னு ஒரு அணியா ஆயிட்டாங்கன்னு சொல்ல வர்றார். நான் கேட்கிறேன், விசிகாவிலேயே சில பேர் வந்து திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? விசிகாவிலேயே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது திமுகவுக்கு ஆதரவாக கூடியவர்கள் காங்கிரஸ்லயும் உண்டு. ஆகவே நாம் எந்த கட்சியோட கூட்டணி இருக்கிறோமோ அதற்காக நேசிப்பது என்பது வேற சார். இங்க குமாரபாளையத்துல நாமக்கல்ல மாண்புமிகு எதிர்க்கட்சி எப்படி சுத்தினால் வராம விட்டுருவோமா? நீங்க தான் அதை விட்டுருவீங்களா? நான் என்ன ரவீந்திரன் துரைசாமி என்னன்னா, டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போய் அரசியல் நான் கேட்கிறாரு, இது எப்படி போட்ட விதை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், அவர் வந்து அன்டெஸ்டட், தாவேகா வந்து அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்டு அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க தான் திமுக கூட்டணி எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணதான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல என்ன ப்ரூவ் பண்ணீங்க? நீட் விளக்க ப்ரூவ் பண்ணீங்களா? நிர்வாகத்துல பத்தி பேசுறோமா? கூட்டணி அரசாங்கத்தை பத்தி பேசுறோமா? நான் கேக்குறேன், காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க திமுகவுல பதவி கொடுத்து விட்டு போட்டாங்களே, அதை யாராவது ஏத்துக்கிட்டாங்களா? அக்னீஸ்வரன் பாயிண்ட் என்னன்னா, அதெல்லாம் பேசுங்க, தேர்தல் தேதி வரப்போது விமர்சிக்க எல்லாம் போறீங்க. இப்ப என்னன்னா, திரு பழனிசாமி அவர்கள் பேசுறது இருக்குல்ல, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, பிரம்மாண்ட கூட்டணி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களே,
அதன் பொருள் என்னன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதன் பொருள் எல்லாமே ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஒற்றை கோரிக்கையில் இருக்குதோ அதையெல்லாம் அதிமுக தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும். தாவேகா ஒத்துக்கிட்டாங்களா? நான் கேட்கிறேன், மறுத்துட்டாங்களா? சொல்லுங்க சார். மறுக்கல இல்ல ஒரு பாயிண்ட். ஆகவே இங்கு சரியான நோக்கம் என்ன? இல்ல ஒரு சரியான திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும். சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க, சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அவங்க மறுக்கல. ஆனா என்னன்னா திரு சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க கரூர் சம்பவத்திலேயே இன்னும் வெளிப்படையாக வெளியில வந்து பேசல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் சட்ட சிக்கல் அந்த சிக்கல் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அதுக்கே அவங்க கமிட் பண்ணல. அப்பதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தாவேகாவை கொண்டு வர முயற்சிக்கிறார். அதான் பாயிண்ட்னு ரவீந்திரன் துரைசாமி. இவ்வளவு பெரிய சட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு அதைவே நான் பதிலா போடுறேன். நீ இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல் உருவாக்குவதற்கு யார் காரணமா இருந்தாங்கன்னு தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா தலைவர்களுக்கும் தெரியாதா? அந்த கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம் என்பது தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா தலைவர்களுக்கும் தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயற்கை சார், காட்டி கொடுத்துரும் சார். உண்மையை வெளிப்பாடையா சொல்லிடணும். நம்ம என்னதான் வாயில வந்து முழங்கலாம், ஆனால் உண்மைத்தன்மை என்பது பார்த்தாலே தெரியும். ஏன் வந்து தாவேகா தரப்புல நீங்க சொன்ன மாதிரி இன்லிமினி என்று சொல்லுவார்கள் சட்டத்துல. இன்லிமினி பார்த்தாலே தெரியும். எடுத்த உடனே அதை காட்டு முகம் காட்டு சொன்ன மாதிரி கோர்ட்ல அப்படி சொல்றீங்க. இல்ல சார், கோர்ட்ல சொல்றீங்க நம்ம 41 பேர் செத்தாங்கன்றது உண்மையில இல்ல. அது உண்மையில அவங்க காரணம் யார சொல்ல அது இல்லன்றீங்களா? அது இல்ல கூட சொல்றீங்க. இல்ல இல்ல அக்னீஸ்வரன் அதுக்குள்ள வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்க மறுக்கல இல்ல, அமைதியா தானே இருந்தாங்கன்றது சரியான பாயிண்ட் தான். நான் அதை ஏத்துக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க சொன்ன பிறகு அவங்க ஆதரிக்கவும் இல்ல. ஆமாங்க, நாங்க அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டோம்னு ஆதரிக்கவும் இல்லையே. அதுக்கு தான் நீங்க ஏற்கனவே பதில் கொடுத்துட்டீங்களே. அவங்க தான் சட்ட சிக்கல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்களே. சாமிநாதன் சொல்லிட்டாரு. அதனால உங்களை சொல்லியிருக்காங்க. சொல்லல. நோ நோ நோ. அதத்தான் நம்ம ஆரம்பத்துல சொன்னேன். அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் ஒரு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் வச்சிருக்காங்கன்னா என்ன காரணம் தெரியுங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுல இறங்குற போது அங்க இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து கைவண்டி ரிக்ஷாவில் இருந்தவங்களுக்கு மலையில நனைவாங்கப்பா, கோட்டு கொடுங்கப்பான்னு சொல்லி சொன்னது சார். இப்ப தாவேகா கூட்டணி தொடங்கிருச்சு, நீங்க நம்புறீங்க? அது வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்? அதான் முடிவு எடுத்துட்டாரு சொல்றாரு. அந்த முடிவு தான் இறுதியான முடிவு. வரப்போகுது. அவர்தான் முடிவெடுப்பார். தாவேகா வரப்போகுது. அவர்தான் முடிவெடுப்பார். நீ வரப்போகுதுன்னா அப்புறம் எப்ப தேதி கேட்பீங்க? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்புறம் மக்கள்கிட்ட வரவே இல்லைன்னு பதில் சொல்லுங்க. அதை உறுதி செஞ்சிட்டீங்கன்னா போதும். அது பொதுச் செயலாளர் ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி. இதுவரைக்கும் நீங்க 2006ல கூட்டணி மைனாரிட்டி அரசாங்கம் நடத்தியது. திமுக 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து இருந்தது. 2014 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தது. அந்த கட்சியே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றால் எதிர்க்கட்சி என்றைக்கும் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து இழக்கல. எல்லா சிக்கலையும் வந்து நீங்க ஆட்சிக்கு வருவீங்களா இல்லையானே நான் கேட்கல அக்னீஸ்வரன். அதற்கு தான் எல்லா பேரும் திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் அதிமுக தலைமையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரு நல்ல நோக்கம் தான். இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறார். அதுல 2 அக்னீஸ்வரன் கரூர் சம்பவத்திற்கு முன்பிருந்தே அவர் அதை தான் சொல்றாரு. தாவேகா வரணும், பிரம்மாண்ட கட்சி வரணும்னு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னா அது என்னன்றதா நம்ம டீகோட் பண்றோம். மனங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிதான் 2 விஷயம். கூட்டணிகள் போயஸ் கார்டன்ல முடிவாகும், கட்சி அலுவலகங்கள்ல முடிவாகும். அது முடிவாகிறதுக்கு முன்னாடி வந்து தலைவர்கள்லாம் போய் பேசுவாங்க. சில கொடிகள் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்துது. அந்த இடத்துல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது தாவேகால இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு. அதை வந்து பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தணும்ன்றது நினைக்கிறாங்க. விஜய் அவர்கள் மௌனமா இருந்து பார்க்கலாம் அப்படின்ற தன்மையில் இருக்கிறாங்க. அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணுமா? இல்லை, விஜய் அவர்கள் என்னைக்கு அந்த வீடியோ போடும்போதே எடப்பாடி, அண்ணாமலை எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் மாதிரி அவர் பேரெல்லாம் சொல்லலைங்க. பேர் சொல்ல அதிர்ச்சி பேசின கட்சிகள் ஸ்டாண்ட் வித் விஜய்னு யாரு சொன்னாங்க அப்படிங்கறத சொல்லிட்டார். எல்லா தலைவர்களுக்கும் நன்றின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அவர் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை என்ன லட்சணத்தில் வச்சிருக்கீங்கன்னு கேட்ட அடுத்த 2 நாள்லயே அவருக்கு இப்படி கேட்க வேண்டிய நிலை வந்துருச்சு. நன்றி சொல்ல வேண்டிய நிலை வந்து சுருக்கிக்கிறாரா? ஆமா, விஜய் சுருக்கிக்கிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு நீங்க அதை தான் கரெக்டா கேட்டீங்க. எடப்பாடி அவர்களுக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கூட்டணிங்கிறது இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கு. கூப்பிடுவதற்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. பேரம் பேசுவதற்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. மாதிரி ரொம்ப இறுகி பிடிச்சு 70 சீட்டு 80 சீட்டு டெப்டி சிஎம் இந்த மாதிரியான பேரங்கள்லாம் இனி பேச முடியாது. தம்பி, நீயும் கொஞ்சம் பலவீனமாயிருக்க,
பார்த்துக்கோ, பார்த்து செய்யலாம், இனி திமுக எதிர்த்து சேர்ந்து செய்யலாங்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா அந்த கரூர் சம்பவம் அமைஞ்சு ரெண்டு போச்சு. இடம் ஜீவசகாப்தன் அப்படி ஒன்றும் மிகப்பெரிய நெருக்கடிகள் தாவேகாவுக்கு வரல. அந்த கேள்வி திமுக மீதே இருக்கு, ஏன் மென்மையா இருக்கிறீங்க அப்படின்னு. எதற்காக அவர் சுருக்கிக்கணும்? அவர் நீங்க இவ்வளவு நுணுக்கமா பார்த்த நீங்க விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் தீவிரமாக நாங்க களமாடுவோம்ன்ற ஒரு வார்த்தையும் போடுறாருல்ல. அது வாட்ஸ்அப் கால்லையும் வீடியோ கால்லையும் தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் எடப்பாடி வந்து ஒரு அரசியல்வாதி, நின்று சொல்லிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டா வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் கூப்பிட்ட விதம் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்பேற்பட்ட கட்சி ஒரு அதிமுக தொண்டனை வந்து தாவேகா கூடிய தூப்பிட வச்சு அதை பார்த்து அவர் முகத்துல வந்த பரவசத்தை பார்க்கணுமே. ஒரு எம்ஜிஆர் சீனுக்கு வந்து உலகம் சுற்று வாலிபன்ல எம்ஜிஆரை பார்த்த மாதிரி வரக்கூடிய மகிழ்ச்சி அவருக்கு வந்தது. எனக்கு என்னப்பா எப்பேற்பட்ட கட்சி அவர், அதை பார்த்துட்டு வந்துருச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் முடிவு கட்ட போறோங்கிற மாதிரி சொல்றாரு. இது இவருடைய தலைவியான ஜெயலலிதா அம்மையார்கிட்ட நேரடியாக வாட்ஸ்அப் காலில் கூட வீடியோ காலில் கூட நம்ம வந்து பம்மி நிற்கணுங்கிறதுக்காக பணிவோடு நின்று பேசினவர் விஜய். அந்த விஜயை வந்து எங்க கூட்டணிக்கு வாங்கங்கிறத இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசணுமாங்க. இதுல கூட்டணிக்கு வாங்கன்ற அழைப்பா இல்ல பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவாயிருச்சு, பிரம்மாண்ட கூட்டணி வந்துருச்சுன்னு உறுதிப்படுத்துற ஸ்டேட்மெண்ட்? இல்ல ரெண்டாவது கூட்டு தான் நான் பாக்குறேன். அவர் அழைக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. ஆல்ரெடி ஒரு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது ஏன்னு கேட்டீங்கன்னா நைனா நாயந்திரன் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் வந்து டிஜிபியில் மனு கொடுத்தது மிகப்பெரிய அளவில் விமர்சனமாயிருக்கு. எனக்கு அவ்வளோ பாதுகாப்பு வேணும், ரெட் கார்டு ஏரல் போட்டுருங்க, என்னை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு க்ரௌட் அண்டக்கூடாது, இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறது திருப்பி சமூக வலைதளங்களில் மீம்ஸ் ஆகிட்டு இருக்கு. இவர் தலைவரா இல்லை யாருன்னே தெரியலையே, இவர் என்னத்தை மக்கள் பணி செய்ய போறான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைனா நாயந்தன் சொல்லியிருக்காரு, விஜயோட உயிருக்கு யாரும் உத்தரவாதம் கொடுத்துடணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறார். செத்து போன 41 பேருக்கு ஆறுதல் சொல்ல அவர் போறதுக்கு அவருக்கு நம்மலாம் சேர்ந்து பாதுகாப்பு தரணும், தமிழ்நாடு கவர்மெண்ட், போலீஸ். இதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு, என்ன எதுக்குங்க பாதுகாப்பு, அப்படிலாம் ஒரு அச்சமும் இல்ல அப்படின்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு நைனா நாயந்திரன் பாருங்க, அவர் உடனே நைனா நாயந்திரன் இப்படி சொல்லியிருக்காருன்னே அதை நான் பார்க்கல, ஆனா என் கருத்து இதுதான் அப்படின்ட்டாரு. என்ன இந்திரன் துரைசாமி அதானே அவர் சொல்லிட்டானா, சில தகவல்களை நம்ம சொல்ல முடியும்னு. அண்ணாமலையோட நிலைப்பாடு இதுல மாறும். பாஜக ஒரு தரப்பு விஜய் மையமா வச்சு அண்ணாமலையை கார்னர் பண்றாங்கங்கறத அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டார். இல்ல இதுல நீங்க ரெண்டாவது கூட்டணி முடிஞ்சிருச்சுங்கறத லைட்டா கன்வே பண்றாரா இல்ல கூப்பிடுறது கிடையாது. நைனா நாயந்திரன் விஜய்க்காக இவ்வளவு தூரம் இறங்கி பேசுவதும், இவர் வந்து கொள்கை எதிரின்றதெல்லாம் எப்பவுமே இல்ல. நான் தொடக்கத்துல இருந்தே அதான் சொல்லியிருக்கேன், அவர் கொள்கை எதிரி பாஜக கிடையாது. ஏன்னா இவருக்கு கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது. அதனால இவருக்கு கொள்கை எதிரி, ஐடியாலஜி, சித்தாந்தம் எதுவுமே இவருக்கு கிடையாதுங்க. இவருக்கு அந்த கான்செப்ட் வராது. அவருக்கு என்ன காரணங்க? திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதுதான் விஜய்க்கான எதிர்கால இலக்கா இருக்கு. நிர்பந்தம். இதை நீங்க 2-3 வாரம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரை இந்த கேள்வி கேட்டுதான் அந்த கூட்டணி அமையாம போச்சு. எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்காக இவர் சினிமாவுல தேர்தலுக்கு பிறகு முடிவு செஞ்சுக்குவாங்க கட்சிக்காரங்க. உச்சத்துல அப்படி சொன்னாரு. இப்ப நீங்களே அழுத்தி சொல்றீங்க தேர்தலுக்கு பிறகு அது முடிவெடுக்க சார். முதல்ல திமுக ஆட்சி அகற்றணும். நீங்க பழனிசாமி யார் முதலமைச்சர்? இல்ல அதிமுக செயலாளர் தான் முதலமைச்சர். அதான் நீங்களே சொன்னீங்க, அதானே அவரு சொல்றாரு. அப்ப அதுக்காக விட்டு கொடுப்பாருன்னு கேட்டா பேச்சே கிடையாது. இல்ல அந்த கேள்வி விஜய் கிட்ட அந்த கத்து 3 வாரத்துக்கு முன்னாடி வரை இருந்தது. 3 வாரத்துக்கு முன்னாடி விஜய் கட்சி வந்து எடப்பாடி முதலமைச்சராக போறோம் அல்லது நீங்க கேட்ட மாதிரி இதுவரையும் சார் இப்ப வந்து நாங்க எதுக்கு சார் கூட்டணி வைக்க போறோம், பிஜேபியாவது அதிமுகவாதுன்னு இப்ப யாருமே பதில் சொல்லலையே. நீங்க சொன்ன மாதிரி அவர் கொடியை வந்துருச்சு, அவர் சொல்லிட்டாரு, பிள்ளையார் சொல்லின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப ஜீவா அதுல குறிப்பாக இப்ப தாவேகா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? யார்கிட்ட பதில் வரணும்? இப்ப இதற்கு முன்பு ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது, புசியானந்த் அவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு. இப்ப யார்கிட்ட என்ன ஹையரார்கி, யார் பதில் சொல்லுவாங்க? அது எப்படி? பத்திரிகையாளர்கள் ஒரு கட்சிகிட்ட யார் செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தர் அணுகுவாங்க, பொதுச் செயலாளர்னு அணுகுவாங்க, தலைவர்னு அணுகுவாங்க. இந்த கட்சியில யாரை அணுகுவதுனே தெரியலன்னா எல்லாருமே இப்ப தலைமறைவா இருக்கிறதுனால யாரை அணுகுவதுனே தெரியல. குறைந்தபட்சம் அந்த தாவேகா அந்த விவாதங்களை கலந்து கொள்கிற செய்தி தொடர்பாளர்கள்னா அவங்களுமே அதுக்கு கூட்டணி முடிவுன்றது விஜய்க்கு தான் ஒப்படைக்கப்பட்டது. செயற்குழுல பொதுக்குழுல வந்து விஜய் தான் முடிவுன்னு அவர் சொன்னாதானே இறுதி ஸ்டேட்மெண்ட். இல்லைங்க, அவர் இறுதி ஸ்டேட்மெண்ட் உறுதியான நடவடிக்கை எடுக்கிற நிலையெல்லாம் இல்ல. நேத்து எடப்பாடி தான் உங்களுக்கு தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிட்டார். கண்டிப்பா எடப்பாடி அந்த நிலைக்கு போயிட்டார். இதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டதான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து எடப்பாடி தீர்மானிக்கிற இடத்துல வந்துட்டாரு. 40-50 சீட் வாங்க தம்பி, ஒரு டெப்டி சிஎம் வச்சுக்கலாம் மாதிரி பேசுற லெவலுக்கு எடப்பாடி வந்து அந்த தன்மைக்கு நகர்ந்துறாங்களா? ஏன்னா நமக்கு தாவேகா தரப்புல என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல சுவாமிநாதன். இப்ப ஏன்னா வெளிப்படையாக அவங்க பேசினாதான் தெரியும். இதுல இருக்கிற இன்னொரு ஆபத்து, தாவேகா அப்படிலாம் இல்ல, எங்க நிலைப்பாடு தான், நாங்க தனிச்சுதான் அப்படின்னா
திரு இபிஎஸ் அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக போகவும் வாய்ப்பு இருக்கு. இதுல தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம எந்த புள்ளியை தொட்டு புரிஞ்சுக்கிறது? இல்ல நிச்சயமா இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க குறிப்பிட்டதை போல தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை தனித்து தேர்தலை சந்திக்கிறதா, அப்ப கூட இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கும். ஏன்னா திமுக எதிர்ப்பு மனநிலையை விஜய் தீவிரப்படுத்திட்டார். ஆனா களத்துக்குள்ள போகும்போது அவர்கள் வேட்பாளர்கள் புதியவர்களா இருப்பாங்க, இளைஞர்களா இருப்பாங்க. அவர்களால அதிமுகவை எதிர்கொள்ற வலிமை இருக்காது. அப்ப ஒரு கட்டத்துல அது களம் எப்படி மாறும்னா, திமுகவை வீழ்த்தணும்னா இப்ப நமக்கு இந்த தேர்தல் சரியான தேர்தல் இல்ல, அதிமுகவுக்கு போடுவோங்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல தாவேகாக்குள்ளே அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு அந்த நீங்க சொல்றதுல முக்கியமான பாயிண்ட் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னாங்க, நாங்க ஏன் அதிமுகவை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த வாக்குகள் நம்மளே கூட பல விவாதங்கள்ல பேசணும், அந்த வாக்குகள் நமக்கு வரட்டும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாங்கன்னு. இப்ப திரு பழனிசாமி அவர்களோட அரசியல் காய் நகர்த்தல் என்பது உங்க வாக்குகளை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சார்பா பேசி அப்படின்னு வியூகம் மாத்திட்டாங்களா? காட்சி மாறுதா? ஆமா, நிச்சயமா அதை நோக்கி போயிட்டாங்க. காரணம் என்னன்னா இவங்க இன்னொன்னு சார், நேற்று வரைக்கும் மிக முக்கியமா விஜய் அவர்களை ஒரு மாற்று சக்தின்னு பார்த்த ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சுல, அது இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு பின்பு மாற்று சக்தியா விஜய் ஒரு களத்துல இல்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை வருதுல்ல. அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை முன்னாடி விஜய் அறுவடை செய்யற இடத்துல இருந்தாரு. ஆனா இப்ப அந்த இடத்துல ஒரு சுணக்கம் இருக்குல்ல. சோ விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக சில சமரசங்கள் செய்ய வேண்டிய இடத்துலயும் இருக்காரு. அந்த சமரசம் தான். ஏன்னா அந்த இடம் தான் நீங்க சொன்ன புள்ளியில ரவீந்திரன் துரைசாமி, இதுல நம்ம அதிமுக தாவேகான் மட்டுமே பேசிட்டு இருக்கோம். பாஜக உள்ளுக்கு இருக்காங்கல்ல, பாஜகவை விஜய் எப்படி பார்க்க போறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடமும் காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்களா? பாஜக தேசிய கட்சி, அதுல பலதரப்பட்ட கருத்துக்கள் என்னைக்கு இருந்துட்டு தான். தாவேகா பாஜகவை எப்படி பார்ப்பாங்க? பாஜகவையும் காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாங்களா? இல்ல தாவேகா பாஜகவை நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. அதான் கேட்க. ஏன்னா அவங்க நான் தம்பி சொன்னது மீண்டும் சொல்றது, விஜய்க்கு நிலைப்பாட்டில் தான் சொல்றேன். அந்த ரெண்டு சம்பவங்கள் எல்லாம் என்னைக்குமே விஜய் பேசினது அல்ல. எடப்பாடிக்கு எதிராக என்னைக்குமே கருத்தியல்ல ஒரு விஷயம் பேசல. ஆனா முழுக்க அவங்க பேசினது பாஜகவுக்கு எதிரான கருத்தியல் தான். சிஏஏ எதிர்ப்புங்கிறது அவங்க முதல்ல முன் வச்சது. உதயநிதி ஸ்டாலின் 39 எம்பி கிட்டையும் ஒருத்தர் கூட அவருக்கு சிஏ எதிர்ப்பை கண்டுக்க கூடாது, நாளை கண்டுகிட்டோம்னா அந்த ஓட்டு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாருன்னு ஒரு திமுக கூட்டணி நவாஸ்கனியோ திருமாவளவனோ இவர் ரவிக்குமாரோ யாருமே அதை பேசல. அவங்க 47% ஓட்டு கடும் எதிர்ப்புன்னு பலரும் சொன்னதை மீறி சே நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கே சொன்னதை மீறி 47% ஓட்டு அவங்க எடுத்தாங்க. ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்தாங்க. அப்பவே அவர் பாஜகவுக்கு எதிராக தான் சிஏஏ சொன்னார். அடுத்தால வக்போர்டு இதை தான் அவர் முன்னெடுக்கிறாரு. அப்புறம் பீகார்ல உள்ள மேட்டர்ல பாஜகவுக்கு எதிராக பண்றாரு. தாமரையில் தண்ணி கூட மலரும், பாஜக தமிழ்நாட்டில் வரவே வராதுங்கிறாரு. பாஜகவோட மிக கடுமையான எதிர்ப்பை செய்துகிட்டு அவர் பாஜகவுக்குள்ள நுழைஞ்சா அவரோட கிரெடிபிலிட்டி பெயரும் நம்பகத்தன்மை பெயரும் அவரால் எந்த அபிமானிகள் ஓட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எந்த அபிமானிகள் ஓட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அபிமானிகள் தான் இருக்காங்க, வாக்கு இல்ல. வாக்கு எடப்பாடிக்கு தான் இருக்கு. இதுல அதிமுக குறித்து அவர் பேசாம இருந்தது என்னவோ உண்மைதான். அதுல ஒரு மென்மையான போக்கு இருந்தது. ஆனா கரூர்லயே அவர் எப்படி முடிக்கிறார் அதிமுகவை? நீங்க பாஜகவோடு போனதுனால தொண்டர்கள் ஏத்துக்கல உங்களை. அடுத்து பாஜக என்ன செஞ்சிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு அதிமுக வச்சு தான் கொஸ்டின் பண்ணார். இப்ப இவர் அந்த அலைன்ஸ்குள்ள போறாருன்னா அது சிக்கல். அப்ப அதிமுக தாவேகா மட்டும் போறாங்களா இல்ல எப்படி போறாங்க? அப்ப இல்ல இது குறித்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கே நான் சொல்லியிருக்கேன். பாஜக தனியா நின்றுக்கிட்டு அதிமுக விஜய் மாதிரி ஒரு அலைன்ஸை உருவாக்கி நம்ம நின்னா கிடைக்க வேண்டிய மைனாரிட்டி ஓட்டு போயிடும், அதனால திமுக கிடைக்க வேண்டிய மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணலாம். அப்படி வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜகவோட போனா சார் சொல்ற மாதிரி விஜய்க்கு பெரிய டேமேஜ், பெரிய மைனஸ். அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, ரெண்டு இன்னும் ஏடிஎம்கேயோட போனாலே விஜய்க்கு தனிப்பட்ட முறையில மைனஸ் தான், எடப்பாடிக்கு அது பிளஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் உருவாக்கி இருக்கிற பிம்பம் இருக்குல்ல, 2 திராவிட கட்சிக்கு நான் மாற்று, நான் புது ஆளு, ஊழலுக்கு மாற்று, மதவாதத்துக்கு மாற்றுன்னு அந்த பிம்பம் அழிஞ்சிரும். அப்புறம் இன்னொன்னு திருப்பி சொல்றேன், இதுல டேமேஜ் ஆயிருக்கிறது விஜய் தான், அதிமுகவோ பாஜகவோ இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட்டணி வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சீட்டு ஆள் இல்லையே, தனித்து நிக்கிற அளவுக்கு விஜய்க்கு கேண்டிடேட் எங்க போடுவீங்க? கேண்டிடேட் இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஏடிஎம்கே மாதிரியான ஒரு அலைன்ஸ் சேர்றதா உங்களுக்கு நல்லது. அதுல பாஜகன்ற ஒண்ணு இருக்குல்ல, அந்த கட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது நம்ம பேசலாம். அக்னீஸ்வரன் கூட்டணி பேச்சுவார்த்தை அதுல திரு பழனிசாமி அவர்கள் வெளிப்படையா சொன்னதிலிருந்து நமக்கு தெரியுது. இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி அவர் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்றாங்க அப்படின்னு. பாஜகன்ற ஒண்ணு ஒரு இடரலா இருக்குல்ல, அதை தாண்டி இந்த அணி அமைஞ்சிரும் நினைக்கிறீங்களா?
எதிர்ப்புகளையும் பெரிய பெரிய அவமானங்களையும் தாண்டி யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஒரு முழுமையான ஒரு தலைமை பண்புக்கு வர முடியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். வெற்றி தான் பிரதானம். கரெக்ட். அந்த வெற்றியை அடைவதற்கு என்னென்னவெல்லாம் நடப்பு கால சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பயன்படுத்துகிறதான சார் அரசியலினுடைய யுக்தி. இப்ப கரூர் சம்பவத்துல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு அணித்தாவலுக்கு போவாங்கன்னு சொல்ல வரீங்களா? அது ஒரு நிகழ்வு வச்சுக்கோங்க சார், அது ஒரு துயர துன்பியல் சம்பவம் தான். ஆனால் அதற்காகவே அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து திமுகவை தாவேக ஆதரிச்சு இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவங்க அதிமுக பாஜகவையும் விமர்சிச்சாங்களே. எல்லாரையும் விமர்சிக்கலாம், ஆனா காலம் சில சூழ்நிலையை அதுவாக உருவாக்கி தரும். சூழல் உருவாகி இருக்கு. கரூர் தானே. கரூர் மட்டும் தான் நினைக்கிறீங்களா? வேற என்ன? கரூருக்கு பிறகு எல்லாமே ஆதரவான சூழல் உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு அதிமுக பாஜக அணிக்கு போகுவதற்கான தேவை எங்க வந்தது? கரூர் சம்பவத்தை தாண்டி வேற என்ன இருக்குன்னு கேக்குறேன். அதுக்கு முன்னாடியே ஒற்றை நோக்கம் திமுகவை எதிர்த்து தானே சொன்னாரு. ஒற்றை நோக்கம்லாம் சொல்ல. அப்புறம் அவர் அதிமுக பாஜக கடைசியா அவர் பேச்ச முடிக்கிறப்ப அதிமுக பாஜக பண்ணிட்டீங்களேன்னு கேட்டாரே சார். விமர்சிச்சுட்டு தானே அவர் பேச்சையே முடிக்கிறார். அப்படித்தானே சம்பவம் நடந்ததுனால அது பெரிய பேசுபொருள் ஆகல. இந்த துன்பியல் சம்பவம் நடக்கலன்னா விஜய் வந்து அதிமுக பாஜக அட்டாக்கையும் ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் விவாதம் நடந்திருக்கும். அதற்கு யார் காரணம்? நான் காரணத்துக்குள்ளே காரண காரியத்துக்குள்ளே வர அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி யோசிக்க மாட்டாங்களா? அதுதான் பாயிண்ட்ன்றீங்க. யோசிக்க மாட்டாங்களா? ஓகே, என்ன இது எதனால் வந்துச்சு? இப்ப இத்தனை கூட்டம் மதுரையில, நாகப்பட்டினத்துல, திருவாரூர்ல, திருச்சியில, அங்கெல்லாம் இந்த சம்பவம் நடக்கவே இல்லையா தாவேகாவுக்கு? எப்படிப்பா கரூர்ல மட்டும் நடக்குது என்று தனியாக இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லுவார்கள். தானே யோசித்து பார்த்தால் கடந்து வந்த பாதை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லாது. இப்ப அவங்களும் சதின்னு சொல்றாங்க, திரு பழனிசாமி அவர்கள் சதின்றாங்க, பாஜக சதின்னு சொல்றாங்க. அந்த எங்களுக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க, அதனால நாங்க ஒன்றா சதின்னு சொல்லல சார், நிர்வாக குறைபாடு நீங்க சொல்றது. நான் அவங்க தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன். அது யாரோட நிர்வாக குறைபாடு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுல அவ்வளவுதான் துரைசாமி. அப்ப இந்த விஷயத்திற்காக காம்ப்ரமைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இன்னொன்று, திமுக அரசுமே பெரிய அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கலன்றதையும் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. என்ன தேவை? தாவேகா எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண? இந்த விஷயத்தை மையமா வச்சு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. கள்ளக்குறிச்சி சாராயசாவை வச்சு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. விக்ரவாண்டில போலரைசேஷன் தான் வரும். ஆம்ஸ்டாங் மர்டரை வச்சு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. விக்ரவாண்டில போலரைசேஷன் தான் வரும்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அதுக்கு தன்மைக்கு தக்கனதான் அங்கே ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும். இது வந்து ஓட்டிங் பேட்டர்னில் எந்த ஒரு தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது. அண்ணாமலை அதை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. நயனார் நாகேந்திரன் அதை எதிர்பார்க்கிறார். பட் அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி அதுல உள்ள விஷயங்களை அண்ணாமலை அவர் வந்து அலைன்ஸ் எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். அவங்க வேற சித்தாந்தம், நாங்க வேற சித்தாந்தம் எல்லாமே வந்துட்டாரு. அப்ப அவருக்கு வந்து இந்த வைக்கிற குறி அதிமுக பாஜக உள்ள லைட் வெயிட்ஸ் 18% வாக்குக்கும் ஹீரோவா இருக்கக்கூடிய அண்ணாமலை மேல வைக்கக்கூடிய குறி விஜய மையமா வச்சுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல அப்ப இப்படியும் பார்க்கலாம்ல, திரு விஜய் அவர்கள் வந்து இந்த அணி வெற்றி பெற்று பழனிசாமி அவர்கள் பலம் பெற்ற கூடாது, அது தனது அரசியல் இருத்தலுக்கு நெருக்கடியா இருக்குன்னு கூட யோசிச்சு அதை எதிர்க்கலாம்ல. பலமான அணி வர விடாம பார்க்கலாம். நான் எடுத்த வாக்குக்கு உரிய சீட்டு கிடைச்சிட்டேன்னா அண்ணாமலை அமனபுலா போவார். விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த டிமாண்ட் எங்க சார் வரும்? விஜய் வர்றது இன்னும் முடிவாகல. விஜயை காட்டி பாஜகவை மார்ஜினைஸ் பண்றதுல எடப்பாடி கில்லாடி. பாஜக மார்ஜினைஸ் ஆகிறது தமிழிசைக்கோ நயினாருக்கோ ஹெச் ராஜாவுக்கோ பிரச்சனை இல்லை. பாஜகவில் வரலாற்றில் பாஜக பெற முடியாத ஒரு வாக்கை பெற்று இரட்டை இலக்கத்தில் கொண்டு வந்த அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் அதை அடிச்சிரும். அதுல தன் லீடர்ஷிப்பை காப்பாத்தல அண்ணாமலை தெளிவா இருப்பாருங்கிறதா என்னோட பார்வை. ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சவர் இப்போ நிர்மலா சீதாராமன் கருத்துக்கு பிறகு அவருடைய ஏழியர் கருத்துல இருந்தே டிவியேட் ஆகி தான் தன் கருத்தை அண்ணாமலை சொல்றாருங்கிறத நீங்க கூர்ந்து பார்த்தா அண்ணாமலைக்கு கருத்துல தெரியும். இதுல ஸ்டாலின் இதை டீல் பண்ணக்கூடிய விதம் வந்து பிரியங்கா அம்மையார் வந்து 2014 தான் மோடிக்கு எதிரி மாதிரி காட்டுறதுக்காக நீச் மோடி, இழிவானவன் மோடின்னு வாஜ்பாயும் அத்வானியும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ மோடி அதை சிரிச்சுக்கிட்டு என் மகா மாதிரி பிரியங்கா காந்தி தன் தாய்க்காக மகா உழைக்கிறது பாராட்டத்தக்கதுன்னு சிம்பிளா கடந்து போனாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஜய்க்கு சவாலையும் விஜய்க்கு அபிமானிகளை, வாக்காளர்களாகாத அபிமானிகளை ஏன் ஆன்டி டிஎம்கே நம்ம ஆக்கணும்னு தெளிவா கடந்து போறாரு. மோடி பிரியங்கா கிட்ட எடுத்த அதே தன்மை ஸ்டாலின் இவர் விஜய் கிட்ட எடுக்கிறத நான் பாக்குறேன். சுவாமிநாதன் இதுல பண்ண பேசுனதுல யாரும் சாகல. இங்க கூட்டத்துல 41 பேர் செத்து இருக்காங்க. சுவாமிநாதன், கரூர் துன்பையல் நிகழ்வுன்றது ஒரு பார்ட். இன்னும் நமக்கு தாவேகாவிடம் இருந்து வெளிப்படையான கருத்துக்கள் வரல. நம்ம முன்பு பேசின மாதிரி பாஜகன்ற இஷ்யூ எல்லாம் இருக்கு.
இதை தாண்டி தான் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கா? இந்த கரூர் சம்பவம்ன்றது தாவேகாவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்திருச்சா, ஒரு மைனர் பார்ட்னரா போற அளவுக்கு? இல்ல, நிச்சயமா அரசியல் நெருக்கடி தான். ஆனா இன்னுமே மைனர் பார்ட்னரா போகக்கூடிய இடம் நோக்கி தாவேகா நகர்ந்திருக்கிறதா எனக்கு தோணல. ஏன்னா இன்னைக்கு வந்து களம் வந்து தாவேகாவுக்கு எதிரா இருக்கு. ஏன்னா விஜய் தன்னுடைய பலத்தை உணர்ந்திருப்பார். ஆனா மக்கள் இன்னுமே தாவேகாவுக்கு ஓட்டு போட தயாரா தான் இருக்காங்க. நம்ம மக்கள் கிட்ட எந்த மாற்றத்தையும் பார்க்கல. ஆனா களத்துல விஜய் உணர்ந்திருப்பார். நம்ம கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிர்வாகிகள், நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் கட்டமைப்பு இல்ல, கூட யாரையுமே அவர் நிறுத்தல, அதுக்கான தேவையெல்லாம் இப்ப விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பார். ஆனா இதை உணர்ந்திருந்தாலுமே அவர் போய் உடனடியா போய் ஒரு கூட்டணியில சேர்ந்துருவாரு, ஒரு குறைவான தொகுதிகளை வாங்கிக்கிட்டு சம்மதிச்சுக்குவாரு அப்படிங்கிறதுல எனக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் சார். ஏன்னா ஒரு சமரசத்துக்கு இங்க இடம் இல்ல. கொள்கை எதிரின்னு அறிவிச்ச பாஜகவோட இங்க சமரசம் பண்ணணும். இன்னொன்று, அவர் வந்து திரையுலகோட உச்சத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறதுக்கு தான் அவர் சினிமா விட்டு கேரியர் விட்டு வந்தாரா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக ஆட்சி போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல விஜய் தன்னுடைய முதல்வர் கனவுனாலதானே அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். எல்லாரும் அக்னியன் சொல்றது மிகச்சரியான ஒரு புள்ளி. ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவருக்கு வந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது நிலைப்பாடு விஜய் அவர்களுக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல, சந்தேகமும் இல்ல. ஏன் வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் திமுக ஆட்சியை அகற்றணும், தான் முதல்வர் ஆகணும்னு அகற்றணும். விஜய் அவர்களுக்கு ஏன் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், தான் முதல்வராகணும்னு அகற்றணுங்கிறத அதையே காம்ப்ரமைஸ் பண்றது. அதாவது ஒரு 3 காம்ப்ரமைஸ், கொள்கை எதிரிய காம்ப்ரமைஸ் பண்றது எதுக்காக, சினிமா விட்டு வந்தோன்ற காம்ப்ரமைஸ், தன்னையே முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டு பலர் அறிவிச்சிருக்கிறாங்க. கால ஓட்டத்துல வாக்கு சதவீதத்தை பார்த்த பிறகு ஓகே இதுதான் என் அளவுன்னு தேர்தலையே சந்திக்காம தன்னை சுருக்கிக்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போவாரான்ற கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. ஜீவசகாப்தன், இந்த சிக்கல் இருக்குல்ல, இதுக்கு விடை காணாம நம்ம அதற்கு முன்பாகவே கூட்டணி வந்துரும்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான். நான் இப்பயும் இல்ல, அவர் வந்து பழனிசாமி அவர்கள் முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? அதுக்கான களம் இருக்கா? அப்படி பேச முடியும்? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அவங்க எப்படி தேர்தல் யுக்தியை கொண்டு போயினா வித்தியாசமான கட்சியா இருக்கு. அதோட பேட்டர்ன் எப்படின்னு தெரியல. எடப்பாடி பக்கத்துல உட்காரணுமா, வீடியோ கால்ல இருந்து பிரச்சாரம் பண்ணுவாரா, அந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கனால அந்த கட்சியை நீங்க வழக்கமான கட்சிகளோட ஒரு தேமுதிக மாதிரி என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்க, என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். ஆனால் எடப்பாடி அவர்கள் இப்ப விஜயை கூப்பிட்டதுக்கும் இப்ப கூப்பிடுறதுக்குள்ள வித்தியாசத்தை உணருங்கன்னு அந்த தொனியை சொல்றீங்க. தொனி, கெத்து, அந்த இதெல்லாம் வந்திருக்கு அவங்கள்ட்ட. நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்திருக்கு. அது பாஜக அதிமுக அலைன்ஸாவும் இருக்கலாம், இல்ல வெறுமனே அதிமுக விஜய் அலைன்ஸாவும் இருக்கலாம். இன்னொன்னுங்க, நான் ஓப்பனா கேட்கிறேன், இந்த கட்சி தனிச்சு நிக்குதுன்னா 234 தொகுதிக்கு அந்த கட்சிக்கு ஏதுங்க கேண்டிடேட்னா நீங்க யாரை போட போறீங்க? நீங்க என்ன மாதிரி நபர்களை போட போறீங்க? உங்க கட்சியில முகம் தெரிந்தவர்கள்னு ஒரு 4 பேர் கூட இல்ல. அந்த 4 பேருமே இப்ப தலைமறைவா இருக்கிறாங்க. இந்த கட்சியில நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரா யாரை போடுவீங்க? அதனால மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இந்த கட்சி. இது கரூர் சம்பவத்துக்கு முன்பு அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற இது இப்ப எல்லா மத்தியிலும் வந்ததே. இப்ப நான் தொடக்கத்துல இருந்தே இதை சொன்னேன். இந்த கட்சியினுடைய அப்படின்னா எதுக்காக நாங்க தனிச்சுதான் நிப்போம், அதிமுக பாஜக அணியை விமர்சிப்போம், அதெல்லாம் ஏன் சொல்லணும்? அதுக்கு முன்பே ஓகே, துணை முதல்வர் கரூர் சம்பவம் நடக்கலன்னா அவர் அப்படிதான் சொல்லிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப இதற்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்குங்க. பின்னடைவு கண்டிப்பா விஜய் கட்சிக்கு வந்து பின்னடைவு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த நிலைதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிப்படையா வந்ததுனால கூட்டணி பேரத்துல அதிமுக கை ஓங்குவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நிறைவு சுற்று ஒரு முக்கியமான கூட்டணி திருப்பம் போல ஒரு எதிர்பார்த்தது, நிறைய விவாதிக்கப்பட்டது. இப்போ அடுத்து எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சுருக்கமா சொல்லலாம். ஜீவா, எப்படி அடுத்த காட்சிகள் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? அடுத்து அதிமுக தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஜனவரிக்கு அப்புறம் தெரிய வரும். அது வரையும் பாருங்க, இந்த மாதிரி காட்சிகள், ஊகங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கும். விஜய் பதில் எதற்குமே சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா விஜய்கிட்ட இருந்து மறுப்பு வீடியோ வரவே வராது. திமுகவும் இவங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அதிமுக தன்னம்பிக்கையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்துருவாங்க, கிரவுண்டை ரெடி பண்ணிடுவாங்க. விஜய் தரப்புல இருந்து பதில் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே தான் இருக்கும். அக்னி, உங்கள் நம்பிக்கை என்ன? எப்படி அடுத்த காட்சி நகரும்ன்றது? ஒரு அரசியல் கட்சியா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் வாக்கு சதவீதம் 1-2 அப்படித்தான் இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் 180 தொகுதியில் போய் சுற்றுப்பிரயாணம் பண்ணியிருக்கிறார்னா மக்களுடைய நாடி துடிப்பை, மக்களுடைய திட்டங்களை உணர்ந்து மக்கள்கிட்ட எடுத்து காட்டியிருக்கிறார். 4 முனை போட்டின்னு சொன்னீங்கல்ல, அந்த 4 முனை போட்டியில 3 முனை ஆயிடுச்சு. அந்த 3 முனையிலையும் இதுல யார்ப்பா நமக்கு தீங்கு செய்ததில் சதவீதம் குறைவு, சதவீதம் குறைவு. அதுல அதிமுக தான் குறைவான
தீங்கை Alliance செய்யவில்லை. confirm பண்ணிட்டாரு. Alliance ஆகவே confirm பண்ணிட்டாரு. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுதான். Point taken. நாம இங்க சொல்ல முடியாது. ரவீந்திரன் துரைசாமி என்ன ஆப்ஷன்? தாவேகா கூட்டணி மட்டும்தான் ஆப்ஷனா? மிகப்பெரிய குழப்பத்துல விஜய் இருக்கிறாரு. விஜயை விட பாஜக எனக்கு மேல், பாஜக என்ன தமிழ்நாட்டில் அண்ணாமலை முயற்சியில 3வது இடம் தள்ளிடுவாங்கிற ஒரு எண்ணத்துல தான் மக்களவை தேர்தலிலே கதவு திறந்திருக்குன்னு பாஜக கெஞ்சி கூத்தாடியும் வராத எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கிட்ட சட்டமன்றத்தில் வேல்யூ சட்டமன்றத்தில் வந்திருக்காருன்னா பாஜகவை விஜயோட பெருசா கருதுறதான் நம்ம பார்க்கணும். விஜய் பாஜகவை தள்ளிக்கிட்டு தன்னை பெருசா எடப்பாடி காரணம்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா பாஜக கூட நின்னா விஜய்க்கு எல்லாமே போச்சு. சுவாமிநாதன் எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா இனி இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க? இல்ல, விஜய் ரொம்ப குழப்பி போய்தான் இருப்பாரு. இப்ப எந்த முடிவுமே அவரு இப்போதைக்கு சமீப காலமா இன்னும் 2-3 மாதங்களுக்கு எடுக்க மாட்டாரு. இன்னொன்று, அவருக்கு வெளியில வரல இல்லைன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெளியில வருவாரு, களத்துக்கு போவாரு, மக்களை சந்திப்பாரு. அவர் போகாத குறைய அவரை லைம்லைட்ல வச்சிருக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பண்றதுனால, அவர் போகின்ற ஊர்கள் எல்லாம் தாவேகா கூட்டணிக்கு வரும் என்கிற பேசுறதுனால, ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கறதுனால இது விஜய் தரப்புக்கும் லாபம் இருக்கு. அதனால அவர்கள் அமைதியாகத்தான் இருப்பாங்க. ஒருவேளை திமுக இந்த வழக்கின் மீது ஏதாவது தீவிர நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அவருக்கு அதிமுக பாஜக ஒரு அனுசரணைக்காக தேவைப்படும். அந்த புள்ளியில அவர் நகர்ந்துடக்கூடாது என்பதனால திமுகவும் இந்த விவகாரத்தை மௌனமா வேடிக்கை பார்க்கறதுனால, பெரிதாக விஜய் தரப்புக்கு எந்த அழுத்தமும் கொடுக்காதனால விஜய் இந்த நிலைப்பாட்டில தான் இப்போதைக்கு இருப்பார். ஜனவரிக்கு பின்பு ஏதாவது அழுத்தங்கள் ஏற்பட்டா மட்டும்தான் போவார். அதாவது சொல்லுங்க சுவாமிநாதன், சுருக்கமா, டைம் இல்ல. அதான் சார், இப்ப பொதுவா மற்ற அரசியல் கட்சிகள்ல விருப்ப மனு ஒண்ணு கொடுப்பாங்க. தேர்தல் நேரத்துல எத்தனை போராட்டங்கள்ல கலந்துகிட்டீங்க, எவ்வளவு நாள் கைது செய்யப்பட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இந்த அரசியல் கட்சியில மட்டும்தான் அதற்கான கேள்வியே இல்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், தாவேகாவை பொறுத்தவரை. சோ அதெல்லாம் கலை யதார்த்தம், அதை விஜய் உணர்ந்திருப்பாரு. ஒரு அரசியல் கட்சியை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டாம். எதிர்பார்க்காம நடந்த ஒரு அரசாங்கம் செய்த பிழையை ஒரு கட்சி மீது போட்டு மூட வேண்டாம். அந்த கேள்வி அது வேட்பாளர் திருப்பி கேட்பால. நீ எத்தனை போராட்டத்துல கேட்பால. நிகழ்ச்சியில சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. பொதுவா அரசியல் கட்சி பிரதான